இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். கடவுச்சீட்டு விண்ணப்ப முறையில் புதிய மாற்றம். நாட்டை விட்டு தப்பிச் சென்றவர்கள் துபாயிலும் பிரான்சிலும் மறைந்திருப்பதாக தகவல். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் தொடர்பில் மஹிந்தவின் பதில். கனடிய மாகாணம் ஒன்றில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய தடை. நாட்டை விட்டு வெளியேறிய வைத்தியர்கள் சுகாதார அமைச்சர் தகவல். பொருட்கள் விலை குறைப்பு நாடளாவிய ரீதியில் அதிரடி நடவடிக்கை. மரக்கறி விலைகளில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம். பூமியின் சுழற்சி வேகத்தில் மாற்றம் காரணத்தை வெளியிட்ட அறிவியலாளர்கள். கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்களின் வசதிக்காக புதிய முறை ஒன்றை அறிமுகப்படுத்த குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த புதிய முறை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டினை விண்ணப்பிப்பதற்கு www.immigration.government.lk என்ற இணையதளத்தினூடாக முன்பதிவு செய்யப்பட வேண்டும். ஆன்லைனில் பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறையின்படி கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு நாட்டை விட்டு தப்பி சென்ற சுமார் 40 பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள் துபாயிலும் பிரான்சிலும் 4 இடங்களிலும் மறைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு செயற்பாடுகள் இடம்பெறும் 43 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 43 பாதாள உலக குழுக்கள் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் உள்ளதாகவும் அந்த குழுக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் சுமார் 1091 பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது கட்சியுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்தால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவருக்கு பூரண ஆதரவளிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த பதிலை வழங்கியுள்ளார். தேர்தலுக்கான கட்சியின் வேட்பாளர் குறித்து ராஜபக்சவிடம் கேட்டபோது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வேலை திட்டம் தங்களிடம் உள்ளது என்றும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வேட்பாளரின் பெயரை சொன்னால் அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு புரியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கும் விடயத்தில் இன்னும் தீர்மானம் எடுக்கப்படவில்லை. ஆனால் ஜனாதிபதி தம்முடன் இணைந்து செல்ல தயாராக இருந்தால் நாங்கள் அவருக்கு முழுமையாக ஆதரவளித்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். கனடாவின் பிரின்ஸ் ஆஃப் எட்வர்ட் தீவு பகுதியில் மாணவர்கள் வகுப்பறையில் தொலைபேசியை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பிரின்ஸ் ஆஃப் எட்வர்ட் மாகாண அரசாங்கம் அதிகாரப்பூர்வ அறிவித்தலை விடுத்துள்ளது. குறித்த தடையானது எதிர்வரும் ஆண்டில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் தரம் 7 முதல் 12 வரையிலான மாணவர்கள் கல்வியியல் நோக்கத்திற்காக தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு ஆசிரியர்கள் அனுமதி வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசியை கொண்டு முன்னெடுக்கப்படும் மோசமான நடவடிக்கைகளை தடுப்பதற்கே இவ்வாறு தடை விதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் விசேட தேவையுடைய மற்றும் மருத்துவ தேவையுடைய மாணவர்கள் தொலைபேசியை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நியூ பிரான்சிக்ஸ், நோவா ஸ்கோசியா போன்ற பகுதிகளில் அலைபேசியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1300 வைத்தியர்களும் 500க்கும் மேற்பட்ட தாதியர்களும் இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் உதயன் குழும தலைவருமான ஈஸ்வரபாதம் சரவணபவனை சந்தித்து கலந்துரையாடும் போதே மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இலங்கையில் 24,000 அரச வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். வெகு விரைவில் 3,500 பேர் வைத்தியர்களாக வெளியேறவுள்ள நிலையில் அவர்களுக்கான வைத்தியர் நியமனங்களை வெகு விரைவில் வழங்க உள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் 3000 பேர் வைத்தியர்களாக வெளியேறுகின்றனர். இதனால் அரச வைத்தியசாலையில் நிலவும் வைத்தியர் வெற்றிடங்களை நிரப்பக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது 24,000 வைத்தியர்கள் அரச வைத்தியசாலைகளில் பணிபுரிகின்றனர். எனினும் தற்போது துறை சார்ந்த வைத்திய நிபுணர்கள் நாட்டை விட்டு வெளியேறியமை பெரும் பிரச்சனையாக காணப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்க
வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை நுகர்வோர் அதிகார சபை தலைவர் துசித இந்திரஜித் உடுநுவர தெரிவித்துள்ளார். எரிபொருள், சமையல் எரிவாயு, மின்சாரம் என்பவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் நுகர்வோருக்கு சலுகைகளை வழங்காத வர்த்தகர்களை கண்டுபிடிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள் மற்றும் ஏனைய வர்த்தக நிலையங்களில் தொடர்ச்சியாக சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மற்றும் காட்சிப்படுத்தப்பட்ட விலைகள் தொடர்பில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சந்தைகளில் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் காய்கறிகளை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வர முடியாமல் மழையால் பயிர்கள் சேதமடைவதால் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 1 கிலோ தக்காளியின் சில்லறை விலை 80 ரூபாவாகவும் மற்றும் 1 கிலோ பச்சை மிளகாய் சில்லறை விலை 500 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போஞ்சி 1 கிலோ ஒன்றின் விலை 1000 ரூபாவாகவும் 1 கிலோ வெண்டைக்காய் மற்றும் கேரட் சில்லறை விலை 600 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளதுடன் தேங்காய் ஒன்றின் விலை சில பிரதேசங்களில் 140 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூமியின் சுழற்சி வேகம் குறைவடைய ஆரம்பித்துள்ளதாக சுவிஸ் அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் சூரிச்சில் உள்ள ETH பல்கலைக்கழக அறிவியலாளர்கள் இந்த தகவலை கண்டறிந்து வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் பூமியின் சுழற்சி வேகம் குறைவதற்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளனர். பூமி வெப்பமயமாதல் அதிகரித்துள்ளதால் துருவங்களில் உள்ள பனி உருகி கடலில் நீர் அதிகரித்து பூமியின் சுழற்சி வேகம் இவ்வாறு குறைவடைந்துள்ளதாக அறிவியலாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இதன்படி பூமியின் வேகம் 100 ஆண்டுகளுக்கு 1.3 மில்லியன் வினாடிகள் மட்டுமே குறைவடைந்துள்ளதாகவும் இதனால் நாட்காட்டிகளில் மாற்றங்கள் மேற்கொள்வதற்கான தேவைகள் ஏற்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.